துணை முதல்வர் வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு அடிமைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வேற டாபிக்கே கிடைக்கலையா? இல்ல வந்துட்டு எப்ப பாரு இதையே சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியுதே. டாபிக் கிடைக்கல. வேற எந்த குறையும் சொல்ல முடியல. அதிமுக மேல சொல்றதுக்கு என்ன குறை இருக்கு சொல்லுங்க. நானும் யோசிச்சு பார்க்குறேன், எதையாவது கண்டுபிடிப்பாங்களோ. நம்ம கட்சி வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம்ல, எதையாவது ஒன்று, எப்பா நீங்கள் இதில் ஊழல் பண்ணிட்டீங்க, கண்டுபிடிச்சிட்டோம், இந்த அமைச்சர் அதுவாக இருந்தார், இதை பண்ணார், எதையோ ஒன்று அப்படியே சொன்னாங்கல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாரோட ஊழலை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்துருவோன்னு சொன்னீங்களே, எந்த ஊழலை கண்டுபிடிச்சி எந்த அமைச்சர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடிஞ்சுச்சு உங்களால்? அப்போ எதுவுமே இல்லை. எதுவும் இல்லாதனால எதுவும் சொல்ல முடியல. நம்ம ஆட்சியை குறை சொல்ல முடியல. குறை சொல்றதுக்கான ஒரு இடமா அவங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி. ஏங்க இது ஏதாவது குறை சொல்ற விஷயமா? அது தேர்தலுக்காக கூட்டணி அமைத்துக் கொள்வது ஜனநாயகம். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கு. தேர்தல் எப்படி நடத்தணுன்ற விதிமுறையில் இருக்கு. யார் கூட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன? நீங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களே, காங்கிரஸ் வந்து அதுக்கு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நீங்க பேசலையா? உங்க அப்பா பேசலையா? காங்கிரஸ் அவங்க அப்பா பண்ணாத விமர்சனங்களா சொல்லுங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸோட இவங்க கூட்டணி வைக்கலையா? அப்ப இவங்க கூட்டணி வச்சுக்கலாம். சரி, அதை விடுங்க. பிஜேபியோட இவங்க கூட்டணி வைக்கலையா? 99ல கூட்டணி வச்சு பார்லிமெண்ட் தேர்தலை சந்திக்கலையா? 2001ல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கலையா? ஐயோ, நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். 4 பிஜேபி எம்எல்ஏவை முதல்ல தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது திமுகவோட கூட்டணியில இருக்கும்போது தானே.